அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அவன் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணான். அங்கே அவன் ஒரு டாப் பர்ஃபார்மர். ஒரு நாள் அவன் தன்னோட பாஸ் கிட்ட போய், நான் தொடர்ந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணா 20% ட்ரேட்ஸ் கொடுங்க, 24 ஹவர்ஸில் உங்கள் பதிலை சொல்லுங்கள், 4 கம்பெனிஸ் என் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான். அதனால உங்கள் டெசிஷனை சீக்கிரமாக எடுங்கன்னு சொன்னான். அதுக்கு அவன் பாஸ் ஷாக் ஆகிட்டார். இந்த ரெசிஷன் பீரியடில் எப்படி உனக்கு 20% ட்ரேட்ஸ் கொடுக்க முடியும்? நம்ம கம்பெனிலேயே நிறைய எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி உனக்கு ஹைக் கொடுக்க முடியும்? சில பேருக்கு போனஸே கொடுக்கல, இந்த நேரத்தில் இப்படி கேட்குறியேன்னு சொன்னார். அதற்காக நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கம்பெனிஸ் என் பின்னாலே வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் உங்கள் டெசிஷனை சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொன்னான். அடுத்த நாளே அவனோட பாஸ் அவனை தன்னோட கேபினுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அவனோட எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீ கேட்டதை உனக்கு கொடுத்துடலான்னு முடிவெடுத்திருக்கேன்னு சொன்னார். அதற்கு அவன் ரொம்ப சந்தோஷமாக, குட், நான் தொடர்ந்து நம்ம கம்பெனிலே உற்சாகமாக வேலை பார்க்கன்னு சொல்லிட்டு கேபினை விட்டு வெளியே போகும்போது பாஸ் இவனை கூப்பிட்டாரு. அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டி கேட்குறேன், 4 கம்பெனிஸ் உன்னை சேஸ் பண்ணுறதா சொன்னியே, எந்த கம்பெனிஸ் அப்படின்னு கேட்டான். அதற்கு அவன் சிட்டி கிரெடிட் கார்ட்ஸ், FDR வெஹிக்கிள் லோன்ஸ் அண்ட் HDFC ஹோம் லோன்ஸ், இவங்களுக்குலாம் நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது, அதனால தான் இவங்க பின்னாலே வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னான். இதனால தான் நம்ம ஞானத்தோடு செயல்படணும்னு சொல்லுவாங்க. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு பைபிள்லேயும் வாசிக்கும். நீதிமொழிகள் 24:14. தேங்க்யூ.